இவரிடம் குரு பயிற்சியிலே குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் புதனுடைய வீட்டிற்கு. இந்த காலபுருஷ தத்துவத்தில் இந்த மேஷங்கிறது தலை, ரிஷபங்கிறது முகம், கழுத்து, மிதுனம்ங்கிறது தோள், இந்த கையெல்லாம் அதில் வரும். அப்போ இந்த மிதுனம்ங்கிறது காதும் மிதுனம் தான். எனவே இந்த குரு பகவான் அந்த மிதுனம்ங்கிற காலபுருஷ தத்துவத்தில் அந்த தோல்லையும் காதலையும் வரும். அப்போ இவரிடம் இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் வருவதனால் வரக்கூடிய பலன்கள் என்னென்னா, தோல் கொடுத்தார் தோளையை கொடுத்தார்னு சொல்லுவார். அதனால் மற்றவர்களுடைய உதவிகள் இவரிடம் எல்லோருக்கும் கிடைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கல்வி கேள்வி ஞானங்கள் எல்லோருக்கும் ஏற்படும். ஒரு கேள்வி ஞானம் அப்படின்னு சொன்னால் காதால் தான் கேட்குறோம். அதனால் ஒரு கேள்வி ஞானம் இவரிடத்துல கேள்வி ஞானத்தினால வாழ்க்கையில் கஷ்டப்படுறவாள்லாம் கேள்வி ஞானத்தை பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாலோ அவெல்லாம் வெற்றி பெறலாம். அப்போ இந்த கேள்வி ஞானம் அடுத்து கல்வியில் நல்லதொரு உயர்கல்வி இதெல்லாம் படிப்பவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்ல வருடமாக அமையப்பெறும். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், வணிகம், இந்த மாதிரி காலேஜ் ஒரு ப்ரொஃபஸர், லெக்சரர், இந்த மாதிரி அதே மாதிரி ஜோதிடம், அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோவில் சம்மந்தப்பட்ட மடங்கள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கிற வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியில் நம்ம மெயினாக சொல்கிறது என்னென்னா, இந்த கர்ணஸ்தானம்னு இடத்துல அந்த புதனுடைய வீட்டில் வர்றதுனால சாதகமாக இருக்கிறவா நல்ல கேள்வியில் பெற்று எந்த விஷயத்தையும் நல்லா கேட்டு தெரிஞ்சு செயல்படுத்தினா அவள் வெற்றி பெறுவாள். இந்த கேட்டு தெரியாமல் தானாக உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறவாள்லாம் கஷ்டப்படுவாள். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவற்றை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு தொழில் பண்ணுறவரோ வியாபாரம் பண்ணுறோ செய்தால் அவர் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். அதே மாதிரி நல்ல ஒரு இந்த கர்ண யாகம்னு சொல்லுவோம். யாகத்திலே சிறந்த கர்ண யாகம் சொல்கிறதுனால யாருக்கு நல்ல ஒரு புதன் தான் சாஸ்திரங்கள்லாம் அதிபதி. நல்ல ஒரு சாஸ்திர ஞானம், தர்ம உபதேசங்களெல்லாம் இந்த வருஷம் கேட்குறவா அவள் வாழ்க்கையை நல்லா நெறிப்பிடித்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நல்லது ஒரு குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி அவளுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த கேள்வி ஞானம் இல்லாமல் சாஸ்திர ஞானம் இல்லாமல் இருக்கிறவாள்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல இடத்துல இருந்தால் கூட அவள் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் மற்றவாள்லாம் இந்த சாஸ்திரங்களை நம்மளுடைய புராண வேத இதிகாசங்களெல்லாம் படித்து அதில் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் மற்றவர்கள் மூலமாக கேட்டு அதன் மூலமாக தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையிலே சுபிட்சமாக வாழ்வார்கள்.